ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான இந்த காலங்கள் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்க அல்லது செய்வாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அங்கே தான் அவர் வக்கரமாகிறார். வக்கரம்னா என்ன? ஒரு கிரகம் பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். அங்கே தான் இருக்கார். ஆனாலும் கூட அவர் பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு. அவர் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 136 நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார். சனி தான் தொழில்காரகன், ஆயுள்காரகன். அவர் வக்கரமாகிற இந்த காலங்களில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்குறோம். இவர் பார்த்திங்கன்னா இந்த வக்கரமான காலங்களில் ஃபஸ்ட்டு பூரட்டாதி, சதயம் இந்த 2 நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார். பூரட்டாதினா குரு பகவான், அடுத்து சதயம்னா ராகு பகவான். இவங்க எங்கெல்லாம் கோச்சாரத்தில் இருக்காங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனினா 8ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு பகவான். இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வக்கரமான காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சனி பகவான் உங்களுடைய ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் எங்கேருந்து பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரகதியிலிருந்து பார்க்குறார். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது எவ்வளோ மன வருத்தங்கள் அடைஞ்சிருந்தாலும் அல்லது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் நீங்கள் மீண்டு இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரகதியில் உண்டு. ஆக இந்த காலங்களில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா அல்லது தன்னம்பிக்கை இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவருடைய வக்கரமான இந்த காலங்களில் உங்களை அறியாத தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எந்த ஒரு காரியத்தையுமே துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையும் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு செய்ய காத்துட்ருக்கார். அதோட இந்த வக்கரமான காலங்களில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை அவர் மெயினாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், பொதுவாக இந்த நம்ம எல்லோருக்கும் தேவை பணம். இந்த பணம் எப்படி இருக்கும், இந்த காலங்களில் நம்முடைய வருமானம் எப்படி இருக்கும், செலவினங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது குரு பகவானும் பார்ப்பார். இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம், பொருள் வரவு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேண்டு மட்டும் இல்லை, நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதோட நீங்கள் ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த காலங்களில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல லாபம், மகசூல் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகள் மட்டும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இதுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவானும் பார்க்குறாங்க, இங்கே சனி பகவானும் பார்ப்பார். 2 கிரகங்களும் பார்க்குறதுனால இந்த காலகட்டங்கள் வக்கரமான இந்த 136 ஆட்களில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுதான் பின்னாடி உங்களை பிரச்சனைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். லாபம் வருவதில் தடை இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால
சிம்மராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அதிருப்தியான மனநிலையில் மாற்றுங்க. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சனி வக்ரமான காலத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது கடன் இருந்ததுன்னா கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலத்தில் நம்ம குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம். சுபகாரியம் நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது. பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்கும். அந்த டூரையுமே என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலைகள். இது அத்தனையும் சனி பகவான் செய்வார். ஒரு பக்கம் உங்களுக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பொருளாதாரம், நகைகள், நல்ல ஆடம்பரமான உடைகள், இதெல்லாம் வாங்கிறதுக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணுவார். அதே சமயத்தில் எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பதும் நமக்கு உருவாக்குவார். இந்த காலங்களில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் நீங்கள் மிக மிக கவனம். யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்கும். அதனால் எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் வேலையில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கணும். இந்த காலத்தில் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இதெல்லாமே ஒரு சாதாரண மேட்டர் இந்த காலங்களில். அதுக்கப்புறமான லைஃப் உங்களுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கு. அது வரைக்கும் வேலையில் பொறுமை. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே அஃபையர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நீங்களே தான் அதில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த காலங்களில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. இந்த காலங்களில் நீங்கள் அவசியம் இருந்தாலும் இல்லையா, கம்பெனி மாறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உலகம் முழுதும் ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கணுங்கிற பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போவீங்க. அந்த அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு இப்போ கண்டச்சனி இருக்குது, இதில் இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. லைஃப்பில் நம்மளை எந்த சனி நமக்கெல்லாம் டிலே பண்ணுறாரோ, சனினாலே டிலேன்னு அர்த்தம். அந்த சனி பகவான் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதையும் செய்வார். ஆக சனி பகவான் இவ்வளோ நல்லங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் இருக்கார். ஆகையினால நீங்கள் கிடைச்ச வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள். வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம், பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.